வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் ஈரோட்ல இருந்து. மூளை, தண்டுவடம், நரம்பு மற்றும் அது சம்மந்தப்பட்ட வியாதிகள பத்தி ஒவ்வொரு வாரமும் நம்ம மக்களாகிய உங்களுக்கு இது பத்தின ஒரு புரிதல் வேணும் மற்றும் இது சம்பந்தமான ஒரு சின்ன அறிகுறி ஏற்பட்டாலும் உடனடியா நீங்க மருத்துவர போய் சந்திச்சு, இது சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கான ட்ரீட்மெண்ட்ட உடனடியா எடுத்து நீங்க குணமாகணுங்கிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் நம்ம பேசிட்டு இருக்கோம். நெறைய விஷயங்கள பத்தி பேசிட்டோம். நம்ம வந்து பக்கவாதத்த பத்தி பார்த்துட்டோம். தூக்கத்த பத்தி பார்த்துட்டோம். தலைவலிய பத்தி பார்த்துருக்கோம். தலையில அடிபடுறவங்க விபத்துல வந்து மூளையில காயம் ஏற்படுறவங்கள பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அப்படி ஒவ்வொன்ன பத்தி நம்ம மேலோட்டமா பார்த்துட்டுருக்கோம். இத பத்தி இன்னமும் நம்ம டீப்பா, விரிவா நம்ம பார்க்கறதுக்கு இன்னும் நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்ப்போம். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக். அதாவது நரம்பு மண்டலம் அப்படின்னாவே இந்த வியாதிய பத்தி சொல்லாம நம்ம இருக்கவே முடியாது. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம கிராமிய கலோக்கியல் லாங்குவேஜ்ல இத காக்கா வலிப்பு அப்படின்னு சொல்லுவோம். காக்கா வலிப்புன்னா என்னன்னா வலிப்பு, அதாவது ஃபிட்ஸ். நம்ம வந்து ஆங்கிலத்துல வந்து சீஜர் இல்லன்னா எபிலெப்சி அப்படிங்கிற மாரி இத வந்து நம்ம சொல்லுவோம். இந்த வியாதிய பத்தி ஒரு புரிதல் மக்களுக்கு கண்டிப்பா வேணும். என்னன்னா, நெறைய பேர் இந்த வலிப்பு வியாதிய வந்து ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறாங்க. சரியா மருந்து, மாத்திரை எடுத்துக்கிறதில்ல. மருந்து, மாத்திரை கரெக்ட்டா இந்த வியாதிக்கு எடுத்து, இந்த வியாதி எதனால ஏற்படுதுங்கிறத வந்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தோம்னா, கண்டிப்பா இதிலருந்து நம்ம முழுமையா விடுதலையாகலாம். அதே சமயம் இந்த வியாதிக்கு வந்து நீங்க சரியான முறையில ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கல, மாத்திரைய விட்டு விட்டு சாப்பிடுறீங்க, இல்ல சரியா சாப்பிடுறதில்ல, இல்ல அளவு கரெக்ட்டா சாப்பிடுறதில்ல, இல்ல மருத்துவர் சொல்ற அறிகுறிகள நீங்க கரெக்ட்டா கேட்கல அப்படின்னா, உங்க உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். ஸோ, அதனால இந்த வியாதிய பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப நம்ம இந்தியால நெறைய கிராமங்கள் இருக்கு. இன்னும் நெறைய கிராமங்கள்ல, கிராம மக்களிடையே இந்த வியாதிய பத்தின ஒரு சரியான புரிதல் இல்ல. இந்த வீடியோ நகர்ப்புறங்கள்ல மட்டும் இல்லாம, கிராமப்புறங்கள்ல இருக்கிற நம்ம மக்களுக்கு இந்த வலிப்பு நோய பத்தி ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துச்சுன்னா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன். உங்க எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம ஸ்விட்ச் போட்டா உடனே வந்து ஃபேன் ஓடுது. ஸ்விட்ச் போட்டா உடனே லைட் எரியுது. எதனால அப்படின்னு பார்க்குறீங்கன்னா, எல்லாமே கரண்ட். கரண்ட்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். இம்மீடியட்டா ஆக்ஷன் இருக்கும். அதே போல தான் மூளையிலயும் வந்து நெறைய ஒயர்ஸ், இந்த நியூரான்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்க இன்னொரு பெயர் வந்து ஒயர்ஸ்னே கூட வச்சுக்கலாம். இந்த நரம்புகள், இந்த நியூரான்ஸ் வந்து என்னன்னா, கரண்ட் பாஸ் பண்றதுக்கான ஒரு வயர்களா செயல்படுது. நம்ம மூளையிலயும் வந்து கம்ப்ளீட்டா மூளையோட இயக்கமே வந்து ஒரு கரண்ட் சார்ந்த ஒரு ஒரு மின்சாரம் சார்ந்த ஒரு இயக்கம் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஏன்னா, இப்ப நீங்க என்கிட்ட ஒரு பேர் கேட்குறீங்க. டாக்டர் உங்க பேர் என்ன? அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை என் காதுக்கு போயி, காது வழியா மூளைக்கு போயி, மூளையில வந்து நீங்க என்ன கேட்குறீங்க அப்படிங்கிறத ப்ராசஸ் பண்ணி, அந்த ப்ராசஸ்க்கு வந்து என்ன பதில் சொல்லணுங்கிறத வந்து என் நாக்குக்கு வந்து மூளை உத்தரவு போட்டு, அந்த நாக்க அதுபோல அசைய வச்சு, அந்த அந்த வந்து விடைய, அந்த வந்து ஆன்ஸர வந்து வெளியில சொல்றது. இது எல்லாமே வித்தின் செகண்ட்குள்ள நடக்குது. இதுதான் வந்து ரொம்ப 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 முக்கியம். இதுதான், அதாவது ஒரு மின்சாரம், அதாவது எந்த அளவுக்கு நம்ம கரண்ட் ஸ்விட்ச் போட்டா கரண்ட் பாஸ் ஆகி உடனே லைட் எரியுதோ, அதுபோல மிக 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 அதிவேகமா ஒரு மைக்ரோ செகண்ட்ஸ்ல வந்து இது ப்ராசஸ் ஆகும். அதுபோல மூளை முழுவதுமே வந்து ஒரு ஒரு மின்சாரம் போன்ற ஒரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் தான் நடந்துட்டு இருக்கு. இந்த கரண்ட்ல இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்விட்ச் போடுறீங்க. ஆனா லைட் எரியல. அப்ப என்ன காரணம்? எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த ஒயர் கட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லன்னா அந்த ஒயர் வந்து ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதாவது 2 ஒயர் வந்து ஒண்ணோட ஒண்ணா கனெக்ட் ஆகி அந்த கரண்ட் வந்து ம் மாறி பாஸ் ஆகி அந்த ஒயர் வந்து பர்ஸ்ட் ஆயிடுச்சு. இல்ல அந்த ஒயர் வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னு வச்சோம். அதே போல தான் இந்த வலிப்பு வருதுன்னா, மூளையில ஏதோ ஒரு அந்த சர்க்யூட், அந்த மின்சாரம் பாயக்கூடிய அந்த நரம்புகள்ல வந்து மின்சாரம் கடத்தி செல்லக்கூடிய இடத்துல வந்து ஒண்ணு டிஸ்கனெக்ட் ஆயிருக்கலாம். இல்ல அந்த நரம்பு கட் ஆயிருக்கலாம். இல்ல அந்த நரம்பு மேல ஏதாவது அழுத்தம் இருக்கலாம். இல்ல அந்த நரம்பு வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கலாம். இதுல ஏதோ ஒரு காரணம் அந்த மூளையில வந்து அந்த நரம்புகள்ல வந்து நடந்திருக்கிறது அப்படிங்கிறத வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். உலக அளவுல இந்த காக்கா வலிப்பு இல்ல வந்து இந்த வலிப்பு வியாதிக்கு வந்து கிட்டத்தட்ட 50 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க உலக அளவுல. ஆனா, இந்திய அளவுல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10லருந்து 12 மில்லியன் மக்கள் வந்து இந்த வலிப்பு நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒவ்வொரு 1000 பேத்துக்கும் 12 பேர் இந்த வியாதினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ, இந்த வியாதிய பத்தி நம்ம கண்டிப்பா பேசி மக்களுக்கு வந்து ஒரு புரிதல, ஒரு ஒரு புரிந்துணர்வ ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவ நான் போட்டிருக்கேன். இது வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதாவது இந்த வீடியோ வலிப்பு வியாதிக்கான ஒரு அறிமுகம் தான்.
தொடர்ந்து என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கள நீங்க கண்டிப்பா பார்க்கணும். வலிப்பு நோய் பத்திய ஒரு விரிவான, ஒரு முற்றிலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்ம நாட்டுல இருக்கிற நம்ம மக்கள், கிராமத்துல இருக்கிற மக்கள் கூட புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் தெளிவான விளக்கங்கள நான் குடுக்க போறேன். அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்க குடும்பத்தில இருக்கக்கூடிய, உங்க நண்பர்கள் வட்டாரத்தில இருக்கக்கூடிய, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தாலும், இந்த வலிப்பு நோயால அவங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னா, இந்த வீடியோ அவங்கள போய் சேர்ற மாரி நீங்க பார்த்துக்குங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த வாரங்கள்ல வலிப்பு பத்திய ஒரு முழுமையான, விளக்கமான, நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். டாக்டர் பிரபு. நன்றி, வணக்கம்.